இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போப்பா நம்ம 100 கிராம் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 2 தடவை கழுவிட்டுப்பா நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ப்பா. நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம், ஒரு 6 மிளகு போட்டுக்கிடுவோம், ஒரு சின்ன இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்லப்பா, அதே தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சு கொண்டு வரேன். தோசை மாவு பதத்துக்கு இப்படி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் மிக்சிலேருந்து பவுலுக்கு மாற்றி விட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கிடுவோம். கடல மாவில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குப்பா. தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஜீரணத்துக்காண்டி நம்ம கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ 1 ஸ்பூனு தயிர் விட்டுக்குருவோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுப்பா, தோசை வராது. கொஞ்சம் மாவு கெட்டியாகவே இருக்கட்டும். கடல மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. தோசை மாவு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு இது ரெஸ்ட்டில் வைப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மாவு எல்லாம் உள்ளே செட் ஆயிரும். உங்களுக்கு 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போப்பா இந்த மாவு செட் ஆகிற டயத்துக்குள்ளே நம்ம சட்டுன்னு இந்த தோசைக்கு ஒரு சட்னி செஞ்சுருவோம். சட்னிக்கு தேவையான பொருள்ப்பா. இப்போ நான் ஒரு தக்காளி, ஒரு மீடியமான தக்காளி எடுத்திருக்கேன். அது ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு கொஞ்சம் நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சட்டி காயட்டும். 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதை ஃபுல்லாக தடவிக்கணும், பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கேப்சிகம் வச்சுருவோம். 2 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் வச்சுருவோம். பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். திருப்பி விட்டுக்குவோம். தக்காளி இப்படி தான் நறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது மாதிரி நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வச்சுக்கிடுவோம். ஸோ அவ்வளோதான், பச்சை வடை போயிருக்கும். ரொம்ப நம்ம வேக விடக்கூடாது, சத்து போயிடும். அதனால் கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஆறின பிறகு உங்களுக்கு மிக்சியில் அடித்து காட்டுறேன். இப்போ தோசை மாவு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, 15 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன்ப்பா. தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம துணி வச்சு எண்ணெய் கொஞ்சோன்னு வச்சுருக்கோம். துணியில் இப்படி தடவிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தோசை வரும். இப்போ மாவு ஊற்றுறோம். ரொம்பையும் நம்ம மெல்லிசாக சுட முடியாது. கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியமாக சுட்டுக்கோங்க. ரொம்ப பரப்பாமப்பா, மீடியமாக பரப்பிக்கோங்க. இப்போப்பா நான் குடமிளகாவை மெல்லிசாக அப்படி நறுக்கியிருக்கேன். அதை இப்படி வச்சுக்கணும். இது நம்ம ஒரு அழகாண்டி வச்சுருக்கோம். பிள்ளைகளுக்கு இப்படி, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்படி வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன மெல்லிசா நறுக்கிய ஒரு வெங்காயம். இதில் நல்லா அடியில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கீழே வெந்துருச்சுப்பா. நம்ம இதை திருப்பி பிளேட்டில் மாற்றிக்கிறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குப்பா. இப்போ இது சின்ன பிள்ளைங்க இதை பார்த்தாங்கன்னா அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு டயட்டில் இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திப்பா. இப்போப்பா நம்ம சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா வெயிட் லாஸ்க்கு. இதை உங்களுக்கு இப்போ அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போ நம்ம தோசைக்குரிய சட்னியை அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. தோசை ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு.
உங்கள் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான தோசை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.